ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது அரவிந்த் மல்லி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க. அதாவது எல்லாத்துக்குமா வந்துட்டு சாட்சிகள் ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம தேவசேனா மேம் வந்து நம்ம மல்லிக்கு ரொம்ப வந்துட்டு ஆறுதலாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி கேஸ் அப்படின்றதுனால அவள் பக்கா ஃப்ராடு பண்ணுறவ. ஸோ எப்படியாவது அவள் வந்துட்டு அவள் பண்ணுற பிராடத்தனத்தை எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க தேவசேனா மேம் வந்து இப்போதைக்கு ஒரு ஆட்டத்தில் களம் இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ சாட்சிகள் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுது. அப்படி வர அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் ராஜியும் கோர்ட்டுக்கு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மனோகர் ஒரு வழியாக வந்து இப்போதைக்கு நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம மனோகர் வந்து கோர்ட்டுக்கு வர விஷயம் ரஞ்சிதாவுக்கும் ராஜுக்கும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவரை கடத்தி அவர் உயிரே இல்லாத அளவுக்கு வந்து பண்ணி விட்டுருவாங்க இறங்கி. அந்த அளவுக்கு ஒரு திமிரு பிடிச்சவங்க தான் இந்த ராஜியும் ரஞ்சிதாவும். ஸோ அதனால் அவங்க அன்னைக்கு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மல்லி சொல்கிறாங்க, மேம் அதுக்கு வந்து எங்ககிட்ட ஆள் இருக்குது. ஸோ யார் அனுப்புனா யார் சொன்னால் அவங்க கேட்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து எங்ககிட்ட ஆள் இருக்குது. நான் அவங்க வராத மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அரவிந்த் மட்டுமே வந்து ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிக்கு போயிருக்கிறத பார்த்து ராஜேஸ்வரி கேட்குறா, நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் உள்ளே விட்டதுன்னு சொல்லிட்டு. இந்த மல்லிக்கு ஹெல்ப் பண்ண போய் எனக்கு என்னோடய வேலை எல்லாமே போயிடுச்சு மேடம், அதனால எனக்கு ஒரு வேலை இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனியோட எம்டிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி அவங்கள பார்த்த உடனே ராஜி பார்த்தீங்கன்னா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறா. ஸோ கண்டிப்பாக வந்து அங்கேருந்து ராஜி வரமாட்டா. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.